இறைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. இறைவா, தகுதியற்ற இந்த அடியவன் பொருட்டு அல்ல, இதோவும் பிள்ளைகளின் பொருட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த உன்னதமான பலியை கனிவா ஏற்றருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலம் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் அமலாசர திறமைகள் பெயரால் வருக என்று முதலில் வரவேற்கிறேன். நம் அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிவோம். என்னதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றாலும் அழகை நம்மை புடைத்து நம்மை சோதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அவ்வப்போது அனுமதிக்கிறார். அதன் பேரில் தான் நாம் தீமையை விட்டொழிக்க மனமில்லாதவர்களாக இருக்கிறோம். தீமை என்பது நமக்கு தெரியும், ஆனால் அதை விட்டு ஒழித்து வெளியில் வருவதற்கு பல நேரங்கள் மனம் இருப்பதில்லை. சில நேரங்கள் முயற்சி செய்கிறோம், தோற்று போடுகிறோம். எனவே இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். கோடி அற்புதரே புனித பதுவை அந்தோணியாரே, நாங்கள் ஆண்டவருடைய அன்பு பிள்ளையாய் நன்மையை மட்டுமே கடைபிடித்து வாழ எங்களுக்கு அருள்தாரும் என்று சொல்லி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இத்தூய பலி தகுந்த முறையில் ஒப்புக்கொடுத்து இறையருளை பெற நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, புனித அந்தோனியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணர செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, ஆண்டவரின் திருவசனங்கள் 16 முதல் 20 வரை. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதம் கொரமாவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் தின்முனின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளத்திருந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பின் சிகரமகில்
பாவிகள் நம்மை மீட்கவே உலகில் ஆனவராய் உயிர்த்தெழுந்தார். பாவிகள் நம்மை மீட்கவே உலகில் ஆனவராய் உயிர்த்தெழுந்தார். போதனைகள் பல தந்து நம்மை வேதனையை விட்டு எழச் செய்தார். அன்பின் சிகரமதில் அன்பின் சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. உந்தன் குரலை கேட்டு உன்னை மீட்டு வானகம் சேர்க்கும் தேவனவர். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 23 இறை வாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கு அரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம்.
ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கென ஒரு போதகர் உள்ளார், நமக்கென ஒரு தந்தை உள்ளார், நமக்கென ஒரு ஆசிரியர் உள்ளார். இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, புனித அந்தோனியாவுடைய பக்தர்களே, கொரோனா காலகட்டத்தில் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. கொரோனா காலகட்டத்தில் பல இழப்புகளை சந்தித்திருப்போம், பல இறப்புகளை சந்தித்திருப்போம், பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து நாம் வந்திருக்கோம். நிச்சயம் என்ன நடந்தாலும் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு நிச்சயம் பிறந்திருக்கும். தொடர்ந்து அத்தகைய நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க நம்மை அழைக்கின்றார். சொற்களுக்கும் செயல்களுக்கும் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது என்று நம்மை அழைக்கின்றார். கூடிய சீக்கிரத்தில் விரைவில் நமக்கு தேர்தல் வரப்போகுது. அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க பிரச்சாரத்துக்கு வரப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். அவங்க செஞ்சது ஒன்றா இருக்கும், சொல்கிறது ஒன்றா இருக்கும். அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், எதிர்காலத்தில் செய்ய போகிறது வேற ஒன்றா இருக்கும். சொற்களுக்கும் செயல்களுக்கும் நிறைய முரண்பாடுகளை நாம் பார்க்க போகின்றோம். அத்தகைய அரசியல்வாதிகளுடைய அத்தகைய மனநிலையைத்தான் இயேசு இந்த மறைநூல் அறிஞர்களிடமும் சதுசேயர்கள் பரிசேயர்களிடமும் காண்கின்றார். அவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதைப் போல நீங்கள் செய்ய வேண்டாம். அவர்களுடைய சொற்கள், அவருடைய சிந்தனைகள்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் அவருடைய செயல்கள் நன்றாக அமையவில்லை. அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய இறைவனுடைய பாராட்டை நாம் பெற வேண்டும் என்றால் முழு மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். முழு மனிதராக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு 3 அடிப்படை விஷயங்கள் தேவைகள் இருக்கின்றன. 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முழு மனிதர்கள். அது 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சிந்தனைகள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள். இந்த 3ற்கான ஒரு தொடர்பு தான் நிறைவான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நல்ல சொற்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல செயல்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3லே முரண்பாடுகள் இருந்தால் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்பிற்குரியவே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க அழைக்கின்றார். ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு முறை ஒரு ரயில் பயணத்தில் ஒரு முதியவர் போயிட்டு இருக்கிறாரு. முதியவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு இளம்பெண் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த இளம்பெண்ணின் கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அடுத்த நிறுத்தம் ஸ்டாப் வந்தது. வந்தவுடனே அந்த ட்ரெயினில் இன்னொரு இளைஞர் ஏறுகின்றார். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு, அந்த ரயில் பெட்டிக்கு வராப்புல. அப்படி வந்து பார்க்குறப்ப அவருடைய இருக்கையில் அந்த இளம்பெண் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த நாய்க்குட்டியை வச்சுருந்தாங்க. உடனே அந்த இளைஞர் அந்த இளம்பெண்ணை பார்த்து பொறுமையாக, நம்ம சாதுவா, ஏம்மா இது என்னுடைய இடம், கொஞ்சம் இந்த நாய்க்குட்டியை எடுங்க, நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு முறை சொன்னாப்புல அந்த இளைஞர். அந்த இளம்பெண் கேட்பதாக தெரியவில்லை. 2வது முறை அந்த இளைஞர் பொறுமையாக சொன்னாப்புல. அந்த இளம்பெண் கேட்பதாக இல்லை. 3வது தடையும் அந்த இளைஞர் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் இந்த நாய்க்குட்டி எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா எடுக்கல. உடனே இவருக்கு கோபம், இந்த இளைஞருக்கு கோபம் வந்துட்டு என்ன செஞ்சாப்புல, அந்த நாய்க்குட்டியை தூக்கி வெளியில் போட்டுட்டாப்புல. நாய்க்குட்டியை தூக்கி வெளியில் போட்டுட்டாப்புல. உடனே இந்த வயசானவர் இருந்தார் இல்லைங்களா, இளைஞரை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாராம், இன்றைய இளைஞர்களுக்கு எந்த செயலை செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. அந்த நாய்க்குட்டி என்ன பாவம் செஞ்சது, தூக்கி போட வேண்டியது அந்த நாய்க்குட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம்பெண்ணை
பார்த்தார் அந்த வயசானவர். தூக்கி போட வேண்டியது அந்த இளம் பெண்ணை அப்படின்னு. அன்பிற்குரியவர்களே, எந்த செயலை நாம் எப்படி செய்ய வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, நல்ல செயல்களை நாம் யாரிடமிருந்து கற்க முடியும்? யாரிடமிருந்து நாம் நல்ல செயல்களை கற்க வேண்டும்? அதற்கான விடையை தான் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். வாழ்க்கையில் நமக்கு பல நேரங்களில் விரக்தி ஏற்படும். என் கணவர் நல்ல செயலை செய்யறதில்ல, நான் எதுக்கு நல்ல செயலை செய்யணும்? என்னுடைய மனைவி நல்ல செயலை செய்யறதில்ல, நான் எதுக்கு நல்ல செயலை செய்யணும்? என்னுடைய பெற்றோர்கள் நல்ல செயலை செய்யறதில்ல, நான் எதுக்கு நல்ல செயலை செய்யணும்? என்னுடைய பிள்ளைகள் நல்ல செயலை செய்யல, நான் எதுக்கு நல்ல செயலை செய்யணும்? என்னுடைய உறவினர்கள் நல்ல செயலை செய்யல, நான் எதுக்கு நல்ல செயலை செய்யணும்? அன்பிற்குரியவர்களே, யாரிடமிருந்து நாம் நல்ல செயல்களை கற்க வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, நமக்கென ஒரு போதகர் உள்ளார், நமக்கென ஒரு தந்தை உள்ளார், நமக்கென ஒரு ஆசிரியர் உள்ளார். இவர்களிடமிருந்து நாம் நல்ல செயல்களை கற்க வேண்டும். நமக்கென ஒரு போதகர் உள்ளார். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு செல்கின்ற இடமெல்லாம் நல்லதை போதித்தார், நல்லதை கற்பித்தார். அவர் இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக அழகான ஒரு துணையாளரை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம், எனக்கு பின் ஒரு துணையாளர் வருவார், அவர் உங்களுக்கு போதிப்பார், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு போதிப்பார் என்று தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை போதகரை நமக்கென விட்டு சென்றிருக்கின்றார் இயேசு கிறிஸ்து. அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபை மீது சாட்டப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவிலியத்தில் வெளிப்படையாக சொல்லப்படாததை ஏன் கத்தோலிக்கர்கள் பின்பற்ற வேண்டும்? நிறைய விஷயங்கள் நம்ம பின்பற்றுறதுக்கு விவிலியத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு, விவிலியத்தில் இருக்கு, ஆனால் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான விடையை தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். நமக்கென ஒரு துணையாளர் தூய ஆவியானவர் இருக்கின்றார். கத்தோலிக்க திருச்சபையானது தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் தூய ஆவியால் உந்தப்பட்டு செய்கின்றது. அன்பிற்கவில்லை, நாம் செய்கின்ற எல்லா செயலும் தூய ஆவியானவரால் உந்தப்பட்டு செய்கின்றன. 2000 வருஷம் கத்தோலிக்க திருச்சபை இருக்கு அப்படின்னா, தூய ஆவியானவர் உந்தப்பட்டால் மட்டுமே 2000 ஆண்டுகள் நிலைத்திருக்க முடியும். நம்முடைய செயல்கள் அனைத்திற்கும் உந்துதலாக இருக்கக்கூடியது தூய ஆவியானவர் என்னும் போதகர். எனவே கத்தோலிக்க திருச்சபையில் நாம் பின்பற்றுகின்ற பக்தி முயற்சிகளை பின்பற்ற ஒருபோதும் தயங்கக்கூடாது. காரணம், நமக்கென தூய ஆவி என்னும் போதகர் இருக்கின்றார். இரண்டாவது, நமக்கென ஒரு தந்தை இருக்கின்றார். அன்பிற்குரிய, நம்முடைய தந்தை எப்படிப்பட்ட தந்தை? இறைவாக்கினர் எசையா நூலிலே நம்முடைய தந்தை எப்படிப்பட்டவர் என்று 3 இடங்களிலே அழகாக கூறியிருப்பார். நம்முடைய தந்தை எப்படிப்பட்டவர்? நம்முடைய தந்தை மன்னிக்கும் தந்தை. அதற்கான ஒரு வசனத்தை தான் இன்றைய முதல் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இரத்த சிவப்பாய் இருக்கின்றன, அவைகளை நான் வெண்பனி போல பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று தந்தை கூறியிருக்கின்றார். எனவே நம்முடைய விண்ணக தந்தை நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற மன்னிப்பின் தந்தையாக இருப்பான். இன்னைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம், வந்தவங்க எல்லாருமே புனிதர்கள் அல்ல. நமக்கென பாவங்கள் இருக்கின்றன, நமக்கென பாரங்கள் இருக்கின்றன. அத்தனை பாவங்களையும் அத்தனை பாரங்களையும் நம்முடைய விண்ணக தந்தையுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நமக்கென இருக்கின்ற தந்தை மீட்கின்ற தந்தை. இறைவாக்கினர் எசேயா 59:1, உன்னை மீட்க இயலாதவாறு என்னுடைய கைகள் குறுகி விடவில்லை. உன்னை மீட்க இயலாதவாறு என்னுடைய கைகள் குறுகி விடவில்லை. அன்பிற்குரிய, நம்முடைய தந்தை நம்மை மீட்கின்ற தந்தை. நம்ம எல்லாரும் இக்கட்டான சூழ்நிலையில வந்திருப்போம். இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கின்றவராக நம்முடைய தந்தை இருக்க போகின்றார். எனவே நம்முடைய தந்தை மீட்கின்ற தந்தை. மூன்றாவது, நம்முடைய தந்தை தேற்றுகின்ற தந்தை. நம்முடைய தந்தை தேற்றுகின்ற தந்தை. இறைவாக்கினர் எசேயா 66:3 வசனம், ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உன்னை தேற்றுவேன் என்று கூறுகின்ற தேற்றுகின்ற தந்தையாக நம்முடைய தந்தை இருக்கின்றார். எனவே நமக்கென இருக்கின்ற தந்தை மன்னிக்கின்ற தந்தை, நமக்கென இருக்கின்ற தந்தை மீட்கின்ற தந்தை, நமக்கென இருக்கின்ற தந்தை தேற்றுகின்ற தந்தை. மூன்றாவது, நமக்கென ஒரு ஆசிரியர் இருக்கின்றார். அவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. செல்கின்ற இடமெல்லாம் நல்லதையே பிறருக்கு கற்பித்து வந்தார்.
வாழ்வும் வழியும் உண்மையும் நானே, உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள் என்று கூறுகின்ற ஒரு நல்ல ஆசிரியராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அன்பிற்குள்ளே இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கோம். மத்திய நற்செய்தி 11:28 இயேசு கூறுகின்றார், சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகின்ற ஆசிரியராக இருக்கின்றார். வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல, வாழ்க்கையில எந்த வழியை எடுக்கணும்னு தெரியல, வாழ்க்கையில எந்த பக்கம் போகணும்னு தெரியல அப்படின்னு நம்ம குழப்பத்தில் இருந்தோம் என்றால் இந்த ஆசிரியரிடம் வாருங்கள். எனவே நமக்கென ஒரு போதகர் இருக்கின்றார், நமக்கென ஒரு தந்தை இருக்கின்றார், நமக்கென ஒரு ஆசிரியர் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நல்ல செயல்களை குறித்து உலகளாவிய விதி ஒன்று இருக்கின்றன. உலகளாவிய விதி நல்ல செயல்களை பற்றி. நீங்க ஒரு நல்ல செயலை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றாவது ஒரு தருணத்தில் மீண்டும் அந்த நல்ல செயலுக்கான பலனை நாம் பெறாமல் போக மாட்டோம். ஒரு நல்ல செயலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமான மீண்டும் நமக்கு ஒரு நல்ல செயல் வந்து சேரும். ஒரு முறை ஒரு விவசாயி நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல, அந்த நேரத்தில் பார்த்து ஒரு சிறுவன் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு குழிக்குள் மாட்டிக்கொள்கிற சகதியில் மாட்டிக்கிறாப்புல, ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்றார். இந்த விவசாயி என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த சிறுவரை காப்பாற்றுகின்றார். உடனே அந்த சிறுவனுடைய தந்தை வருகின்றார். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் வந்து அந்த ஏழை விவசாயியிடம் சொல்கின்றார், என்னுடைய மகனை நீங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு பண உதவி இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய தொகையை கொடுக்கின்றார். உடனே அந்த விவசாயி, எனக்கு பணம்லாம் வேணாம், நான் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருக்கேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பணம் வேணான்னு மறுதளிக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயினுடைய மகன் வருகின்றார். விவசாயினுடைய மகன், யார்ப்பா இந்த பையன் அப்படின்னோடனே, இவன் என்னுடைய மகன் என்று அந்த விவசாயி கூறுகின்றார். என்ன படிக்கிறாப்புல அப்படின்றப்ப, இவர் எதுவும் படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த செல்வந்தர் என்ன செய்கிறாரு, உன்னுடைய மகனுக்கான படிப்பு செலவை நான் ஏற்கின்றேன், உன்னுடைய மகனை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மகனை அந்த விவசாயினுடைய மகனை இந்த செல்வந்தர் படிக்க வைக்கிறார். காலங்கள் உருண்டோடுகின்றன, பல ஆண்டுகள் கழிந்து போகின்றன. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செல்வந்தருடைய மகன் வந்து ஒரு மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார். பல மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க, யாராலும் அந்த நோயை குணப்படுத்த முடியல. இறுதியாக ஒரு மருத்துவர் வருகின்றார், வந்து அந்த செல்வந்தருடைய மகனை குணப்படுத்துகின்றார். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உடனே இந்த செல்வந்தர் அந்த மருத்துவரை விசாரிக்கிறார், நீங்கள் யாருப்பா அப்படின்ட்டு. உடனே அந்த டாக்டர் சொல்கிறாப்புல, பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவசாயினுடைய மகனை நீங்கள் படிக்க வச்சிங்க இல்லைங்களா, ஒரு நல்ல செயலை செஞ்சீங்க இல்லைங்களா, அந்த மருத்துவர் அந்த சின்ன பையன் நான் தான் அப்படின்ட்டு அந்த மருத்துவர் சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த நல்ல செயல் நமக்கு வந்து சேரும். எனவே இந்த நல்ல நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் இறைவனிடம் மன்றாடவும், நாம் நல்ல சிந்தனைகள் நிறைந்தவர்களாகவும் நல்ல சொற்கள் நிறைந்தவர்களாகவும் நல்ல செயல்கள் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய வரத்தை திருப்பலியிலே கேட்டு பெறும். புனித அந்தோனியார் நல்ல சிந்தனைகள் நிறைந்தவர், புனித அந்தோனியார் நல்ல சொற்கள் நிறைந்தவர், புனித அந்தோனியார் நல்ல செயல்கள் நிறைந்தவர். நம்ம எல்லாருமே அந்தோனியார் பக்தர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நாமும் நல்ல சிந்தனைகள் நிறைந்தவர்களாகவும் நல்ல சொற்கள் நிறைந்தவர்களாகவும் நல்ல செயல்கள் நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். அன்பிற்கிறவர்களே, முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதே நினைப்போம், அனைவருக்கும் நல்லதே செய்வோம். நாம் எதை செய்தாலும் இறைவனுடைய மாட்சிக்காகவும் மகிமைக்காகவும் செய்வோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார். ஆமேன். மன்றாட்டுகள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்கு நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே,
எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வாரம் இத்திருத்தலத்திற்கு வந்த நிறைய விண்ணப்ப கடிதங்கள், அக்கடிதங்களில் இருக்கிற ஜெப விண்ணப்ப தேவையை நான் இப்போது வாசிக்கிறேன். குடும்ப அமைதிக்காக, நல்ல வீடு அமைந்திட, பில்லி சூனியம் மற்றும் தீய சக்தியின் பிடிகளிலிருந்து விடுபட, நல்ல வேலை வாய்ப்பு அமைந்திட, அரசு வேலைகள் கிடைக்க, மன அமைதிக்காக, பிள்ளைகள் நன்கு படிக்க, 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க, முழங்கால் வலி மற்றும் முழங்காலில் ஜவ்வு கிழிந்திருக்கிறது, விரைவில் குணமடை வேண்டும் என்பதற்காக, வலிகள் குறைந்து நலம் பெற, வீடு கட்டும் பணியில் வருகின்ற தடைகள் நீங்கிட, கட்டுமான பணிகளில் உள்ளோரின் பாதுகாப்பிற்காக, வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்திட, அடகில் உள்ள பொருட்கள், நகைகள் மற்றும் இடங்கள் மீட்கப்பட உமது அருள் வேண்டி, காணாமல் போன பொருட்கள் கிடைக்க, திருமண தடைகள் விலகிட, பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் விரைவாக அமைய, இதய அறுவை சிகிச்சை பாதுகாப்பாக நடக்க, ஃபைனான்ஸில் பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் சிக்கலின்றி இவைகள் நடக்க, வரவேண்டிய பணம் வந்து சேர, வாங்கிய இடத்திற்கு நிலப்பட்டா விரைவில் கிடைக்க, தொடர்ந்து குடும்பத்தில் வருகின்ற நோய்கள் தீர்ந்து நாங்கள் நலம் பெற்று வாழ, கால்நடை செல்வங்கள் பெருக, நலமாயிருக்க, நோய் தாக்காமல் அவைகள் பாதுகாக்கப்பட, வாடகைக்கு நல்ல நபர்கள் எங்கள் இல்லங்களுக்கு வந்து சேர, வியாபாரம் நன்கு நடைபெற்றிட, முகத்தில் வந்திருக்கிற பருக்கள், தேமல் போன்றவை மறைந்திட, பிளாட்டுகள் மற்றும் இடங்கள் விற்பனை ஆகிட, நீதிமன்ற வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட, கடன் தொல்லையிலிருந்து விடுபட, அதனை செலுத்தி தீர்க்க பண உதவி வேண்டும் என்பதற்காக, குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்திட, வேலை பார்க்கும் இடத்தில் பத்திரமாக நாங்கள் இருக்க, நல்ல வேலை செய்ய, தற்கொலை எண்ணங்கள் விலகிட, கணவன் மனைவியிடையே இருக்கிற சண்டை சச்சரவுகள் தீர்ந்து பிரிந்துள்ளோர் மீண்டும் கூடி வாழ, கூட்டு குடும்பத்தில் சமாதானம் நிலவ, வீடு கட்ட உமது அருள் உதவி வேண்டி, வெளியில் வட்டிக்கு கொடுத்த பணம் விரைவில் மீண்டும் கைக்கு வந்து சேர, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் குணம் பெற்றிட, கண் பார்வை கோளாறுகள் சரியாகிட, அறுவை சிகிச்சை செய்கிறவர்களுக்கு பார்வை விரைவாக கிடைக்க, குடி நோயிலிருந்து குணம் பெற, போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் அதிலிருந்து விடுபட்டு திருந்தி வாழ்ந்திட, தொழில் செய்வோர் மற்றும் வியாபாரிகளுடைய நலன்களுக்காக, நகை தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவருடைய பாதுகாப்பிற்காக, கால்நடை பராமரிப்பில் இருக்கிறவர்கள் உமது அருள் உதவியை பெறுவதற்காக, வெளிநாடுகளில் பணிபுரிவோருக்காக, விரைவில் வெளிநாடுகளுக்கு சென்று வேலையில் சேர்ந்து அப்பணிகளை செவ்வனே செய்ய உமது அருள் உதவி வேண்டும் என்பதற்காக, கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் அமைந்திட, தாய் செய் நலன்களுக்காக, அரசு தேர்வுகளுக்காக தயாரிப்போருக்காக, அவைகளில் வெற்றி பெறுவதற்காக, திருத்தல பக்தர்களுக்காக, தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசியவர்களுடைய கருத்துகள் நிறைவேற, இன்றைய திருப்பலியின் கருத்துகள் நிறைவேற, ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக, கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள் குணமடைய, அல்சர், அலர்ஜி, தோல் நோய்கள் ஆகியவைகள் குணமடைய, பண கஷ்டம் தீர்ந்திட, கொரோனா நோய் தொற்று அணுகாமல் இருக்க, மன அழுத்தம் மற்றும் உடல் நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக, வலிப்பு நோயிலிருந்து குணம் பெற்றிட, இதய அறுவை சிகிச்சை செய்கிறவர்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை நலமாக நடைபெற்றிட, இப்படி பல்வேறு தேவைகளை தங்களுடைய கடிதங்களில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். நாம் இப்போது ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்மையே நோக்கி இருக்கிற நம் ஆண்டு வருவால் நம் கண்களை, நம் முழு இதயத்தை எழுப்புவோம். திருப்பாடல் 91 இறைவாக்கியம் 14-15. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது
அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். அன்பின் ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் இறங்கி உதவி செய்யும் தயாளம் நிறைந்த அன்பு தந்தையே, எத்தனையோ தேவைகளோடு நாங்கள் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். பிள்ளைகளுக்குரிய பாசத்தால் உந்தப்பட்டவர்களாய் வந்திருக்கிறோம். தீமைகளை எங்கள் வாழ்க்கையில் எங்களால் பல நேரங்களில் எதிர்க்க முடியவில்லை. அதை விட்டு விலகி வரவும் முடியவதில்லை. எனவே அவைகளுக்கு அடிமையாகி விடுகிறோம். என்றாலும் ஆண்டவரே, வேறு எங்களை கைவிடாத தேவன். உங்கள் பாவங்கள் தவறுகள் செந்தூரம் போல் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் என்னை நோக்கி திரும்புகிற போது, என்னிடம் வருகிற போது, நான் என் பார்வையை உங்கள் மீது பதிப்பேன் என்று சொல்லுகிறார் உடன்படிக்கையின் ஆண்டவர். இந்த உத்தரவாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பலவீனர்களாக பாவிகளாக உம் பிரசன்னத்தில் நிற்கிறோம். ஆனால் தேவையில் உள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. இதை நீர் அறிவீர். எங்கள் தேவைகளில் நீர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் வேறு யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? எனவே ஆண்டவரே, கசந்தூரிக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை கண்ணோக்கி பார். மகத்துவ பிரசன்னத்திற்கு நாங்கள் இப்போது கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இத்துணை மன்றாட்டுகளுக்கும் அருள் கூர்ந்து எங்களுக்கு செவிசாய். கேட்கிற எவனும் பெறுகிறான் ஆண்டவரே. இதில் நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் நாங்களே கேட்டு பெற்றிருக்கிறோம். எனவே நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்களுக்கு இவைகளை தாரும். இவ்வளாகத்திலே கூடியிருக்கிற அனைவரையும் அன்பு செய்யும், அரவணைத்துக் கொள்ளும். அவரவர் அவருடைய நிலைகளில், இடங்களில், வேலைகளில் உமது ஆதரவை பெறுவார்களாக. இத்திருத்தலத்தை விட்டு இல்லங்களுக்கு செல்லுகிற போது மனம் மகிழ்வோம். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டீர் என்ற உத்தரவாதத்தோடும் செல்வார்களாக. அன்பான தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவழி போல பாதுகாத்து உடல் உள்ள ஆசீர்வாதங்களை, ஆரோக்கியத்தை தாரும். தீமைகள், நோய் நொடிகள், விபத்துகள், ஆபத்துகள், அலை அலையாய் வருகின்ற சோதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவி தரணும். நாங்கள் உன் பிள்ளைகளாகவே இருக்க விரும்புகிறோம். இத்தவ நாட்களில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஜெப முயற்சிகள், அன்பு செயல்கள், பரித்தியாகங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார் ஆண்டவரே. இவைகளின் உதவியால் நாங்கள் உள்ளும் புறமும் தூய்மை பெறுவோமாக. அன்பு தெய்வமே இறைவா, இன்றும் இவ்வாரமும் தங்களது திருமண ஆண்டு நாளை சிறப்பிக்கிற அனைத்து தம்பதியினரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் ஆண்டவரே, இவர்கள் கேட்கின்ற அனைத்திலும் உமது உதவியை பெறுவார்களாக. தங்களது பெயர் கொண்ட பெருவிழாக்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளையும், பிறந்த நாளை சிறப்பித்து கொண்டாடுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளும். எல்லா தேவைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்யும். அன்பான தெய்வமே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியார் இத்திருத்தலத்தை எங்களுக்காய் கனிவோடு ஜபிக்கிறார். தளர்ந்து விடாமல் ஜபிக்கிறார், சோர்ந்து போகாமல் ஜபிக்கிறார் என்ற நிறைவில் நாங்கள் ஜபிக்கிறோம். அவருடைய பரிந்துரையின் பேரில் நாங்கள் கேட்டிருக்கிற இத்துணை மன்றாட்டுகளுக்கும் அருள் கூர்ந்து உதவி செய்திடணும். இவ்வாரம் முழுவதும் மக்கள் மேற்கொள்ளுகின்ற தொழில் முயற்சிகள், விவசாயம், கால்நடை பராமரிப்பு, அலுவலக ஆசிரிய பணிகள், இல்ல பணிகள், இப்படி எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே இவர்கள் அனைவரையும் காத்திடும், வழிநடத்தும், பாதுகாத்தருளும். போதிய பொருளாதார உயர்வுகளை குடும்பங்களுக்கு தாரும். நேர்மறை எண்ணத்தோடு உம்மை தேடுகிற
அனைவருக்கும் ஆண்டவரே உமது உதவி கிடைக்கட்டும். கோடி அற்புதரே, எங்கள் அன்பு தந்தையே, எங்களுக்காய் தயவாய் பரிந்து பேசும். இவைகளையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடு. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தினூற்றாகிய இறைவா, மக்களின் பலியேற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை விண்ணக கொடைகளோடு ஒன்றிணைய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும்
புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஒரு நிமிடம் அனைத்து உடைந்த குடும்பங்களுக்காகவும் பிரிந்த உறவுகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். எங்கு சென்றாலும் உன் கரம் அணைக்கும், என்ன நேர்ந்தாலும் உன் அருள் நிலைக்கும். ஆம், இவரின் அன்பின் கரம் நாம் எங்கு சென்றாலும் நம்மை பின்தொடர்கின்றன. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய அன்பில் இருந்தும் அருளில் இருந்தும் என்றுமே மாறாத இறைவன் இவரே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வேறு வார்த்தை அல்ல, வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வேறு வார்த்தை அல்ல, வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இறையன் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? நன்றி மன்றாட்டுகள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திரு அருட்சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்வலிலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எங்களுடைய கப்புச்சின் சபையில் செராஃபிக் திருப்பலி குழுமம் என்ற ஒரு குழுமத்தை நாங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். செராஃபிக் மாஸ் அசோசியேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. மிகவும் அதையும் SMA என்று சுருக்கமாகவும் அழைக்கிறோம். இந்த செராஃபிக் மாஸ் அசோசியேஷன் அல்லது செராஃபிக் திருப்பலி குழுமம் என்ற இந்த குழுமத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இங்கு இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த செராஃபிக் என்று சொன்னால் அது நிறைய பேருக்கு விளங்குகிறதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் ஒரு சிலர் கேட்பார்கள், அது என்ன செராஃபிக் என்று கேட்பார்கள். பலரும் ஏதோ என்று போய்விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செராஃபிக் என்ற வார்த்தையானது நாம் விவிலியத்திலே ஏசாயாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் வருகிறது. இந்த செராஃபிக் என்ற வார்த்தை செராபின்கள் என்ற அந்த சம்மனுசுகளிலிருந்து வருகிறது. செராஃபிக் என்ற அந்த வார்த்தை அகராதியில் பார்க்கிற பொழுது தெய்வீகமான அழகு என்று சொல்லுகிறது. இந்த செராஃபிக் என்றால் தெய்வீகமான அழகு. தந்தை அவர்கள் கூட திருப்பலிக்கு முன்பாக சொன்னார்கள், உன்னதமான திருப்பலி. அந்த உன்னதம், அந்த தெய்வீகம், இந்த அழகு என்பது தெய்வீகம்தான், அதுதான் அழகு. தெய்வீகம் இல்லாத ஒரு அழகு அழகு அல்ல. ஆகவே தெய்வீகமான ஒரு அழகு. அந்த தெய்வீகமான அழகுள்ளவர்கள் யார் என்றால் இந்த செராஃபின்கள். இந்த செராஃபின்கள் ஏசாயா புத்தகத்திலே 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே சொல்லுகிறது, அவருக்கு மேல் செராபின்கள், யாருக்கு மேல்? கடவுளுக்கு மேல், அந்த உன்னதருக்கு மேல் செராபின்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் முகத்தை மூடிக்கொண்டனர், 2 இறக்கைகளால் கால்களை மூடி மறைத்தனர், மற்ற 2ஆல் பறந்தனர் என்று சொல்லுகிறது. இந்த செராபின்கள் சாதாரணமாக நாம் விண்ணக தூதர்கள், வான தூதர்கள் அல்லது சம்மனசுகள் என்று அழைக்கிறோமே, இவர்களை விட இன்னும் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கின்றவர்கள் இந்த செராபின்கள்.
எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால் 3வது வசனத்திலே சொல்லுகிறது, அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறி கொண்டிருந்தனர். அந்த கடவுளை சூழ்ந்து நிற்கிற அந்த செராபின்கள் 6 இறக்கைகளை கொண்டவர்கள். 2 இறக்கைகளால் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 இறக்கைகளால் தங்களுடைய கால்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், கடவுளுக்கு முன்பாக அவர்கள் எப்படி தங்களை வைக்கிறார்கள் பாருங்கள். 2 இறக்கைகளால் பறந்து செல்லுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவர் மற்றவரை நோக்கி இப்படி சொல்லுகிறார்கள். ஒருவர் மற்றவரை நோக்கி இப்படி சொல்லுகிறார்கள், படைகளின் ஆண்டவர் தூயவர். படைகளின் ஆண்டவர் அந்த கடவுளை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது. மண்ணுலகம், நாம் வாழுகின்ற இந்த உலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று அந்த செராபின்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லும் பகலும் அந்த செராபின்கள் அந்த கடவுளை சூழ்ந்திருக்கிறார்கள், பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது அந்த கடவுளை வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த அழகிய தெய்வீகமான உன்னதமான அந்த படைப்புகளை அவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது என்றால் அந்த கடவுள் எவ்வளவு உன்னதமானவராக இருக்கிறார், எவ்வளவு தெய்வீக அழகு உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆகவே அந்த அழகுக்கு வேறு அழகு ஈடு இணை எங்கேயுமே இல்லை. ஆகவே அழகு என்றால் அவர்தான், அதுவும் தெய்வீகமானது, உன்னதமான அழகு. அந்த உன்னதமான அழகு அப்படிங்கிற அந்த விளக்கத்தை தான் இந்த செராஃபிக் என்ற வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த செராஃபிக் மாஸ் அசோசியேஷன், செராஃபிக் திருப்பலி குழுமம் என்று அழைக்கின்ற பொழுது பிரான்சிஸ் அசிசியாரையும் இதில் உள்ளிருத்தி தான் நாம் பார்க்கிறோம். பிரான்சிஸ் அசிசியார் ஒரு பாப நிலையில் இருந்தவர்தான். ஆனால் மனமாற்றத்திற்கு பிறகு அவர் இந்த உன்னதமான அழகையே நோக்கியவராக சென்று கொண்டிருந்தார். உன்னதமான ஒரு நிலைக்கு அவர் இந்த உன்னதரை தேடியவராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு என்றால், மனமாற்றத்துக்கு பிறகு இறக்கின்ற வரையிலும் தனது பாவத்தை நினைத்து நினைத்து அவர் அழுவாராம். தனது பாவத்தை நினைத்து நினைத்து கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாராம். ஆகவே அடிக்கடி அவர் அழுகிறார் என்றால் தனது பாவத்திற்காக அவர் அழுவார். அதே நேரத்தில் அந்த உன்னதரை நோக்கியவராகவே நடை போட்டு கொண்டிருந்தார். அப்படித்தான் அவர் வாழ்ந்து மிகப்பெரிய புனிதராக இன்று எங்களுடைய சபையினுடைய தோற்றுனராக நிறுவனராக இருக்கிறார். உலகம் முழுவதும் பிரான்சிஸ்கன் சபையினர் ஏராளமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இந்த பிரான்சிஸ் அசிசியார் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது, ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது, அந்த அல்வேர்னா என்ற மலையிலே, இத்தாலி நாட்டிலே அந்த குகையிலே அவர் ஜபித்து கொண்டிருந்த பொழுது, தனியாக ஜபித்து கொண்டிருந்த பொழுது, உண்ணா நோன்பிறந்து ஜபித்து கொண்டிருந்த பொழுது அங்கே இந்த செராஃபின் தோன்றியது. அந்த 2 இறக்கைகளை காலை மறைத்து கொண்டு, 2 இறக்கைகளால் முகத்தை மறைத்து கொண்டு பறந்து கொண்டிருந்த அந்த செராஃபின் அவருக்கு முன்பாக தோன்றியது. தோன்றும் பொழுது அவர் கண்டார், அந்த செராஃபின் நடுவே அந்த பாடுபட்ட ஆண்டவர் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட நிலையில் இருந்தார். இதை தான் அவர் காட்சியிலே கண்டார். அந்த காட்சியிலே தான் பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டவருடைய 5 காயங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த 5 காயங்களையும் ஆண்டவர் அந்த செராஃபின் நடுவிலே இருந்து இந்த பிரான்சிஸ் அசிசியாருக்கு கொடுக்கிறார். கொடுத்து 5 காயங்களால் முத்திரையிடப்பட்டார். அதோடு அவர் சுயநிலைவை இழந்து போகிறார் பிரான்சிஸ் அசிசியார். இப்படி இந்த தெய்வீகமான ஒரு படைப்பு எப்படி அந்த தெய்வீகமானவரை சுமந்து கொண்டு வந்து இந்த மனிதனை பார்த்து அவருடைய காயத்தை பதிப்பதற்கு உதவி செய்தது. அந்த தெய்வீகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தவருக்கு அந்த தெய்வீகமே, அந்த அழகே அவரை வந்து ஆட்கொண்டு விட்டது. ஆகவே பிரான்சிஸ் அசிசியாரை செராஃபிக் செயின்ட், செராஃபிக் புனிதர் என்று நாங்கள் அழைப்போம். அதே நேரத்தில் இந்த செராஃபின் வந்ததனால் மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான உன்னதமான ஒரு வாழ்க்கையை அவரும் வாழ்ந்தார். ஆகவே இந்த செராஃபிக் என்ற வார்த்தை இப்படிதான் விளக்கம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த செராஃபிக் மாஸ் அசோசியேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருப்பலி, மாஸ் என்றால் இந்த திருப்பலி, செராஃபிக் திருப்பலி குழுமம் அல்லது அசோசியேஷன். இந்த செராஃபிக் திருப்பலி குழுமம் என்று இந்த திருப்பலியை நாம் அழைக்கிறோம். அந்த குழுமத்தையும் நாம் சேர்த்து அழைக்கின்றோம். செராஃபிக்
மாஸ் அசோசியேஷன், செராஃபிக் திருப்பலி குழுமம். இப்படிப்பட்ட இந்த குழுமமும் ஒரு அழகான தெய்வீகமான குழுமம். இந்த திருப்பலியும் ஒரு தெய்வீகமான பலி. நாம் இங்கு அடிக்கடி வருகிறோம். இன்றைய தினத்தில் இந்த தெய்வீக பலியிலே நாம் இணைந்திருக்கிறோம். இந்த தெய்வீக பலியிலே ஆண்டவர் எப்படி அழகாக நமக்கு எழுந்து வருகிறார், நம்மை பார்க்கிறார், நாம் அவரை பார்க்கிறோம். இது ஒரு உன்னதமான இடம், இது உன்னதமான பலி. இந்த பலிக்கு ஈடு இணையற்ற பலி வேறு பலி இல்லை, ஒரு ஜெபம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த பலிதான், இந்த உன்னதம் தான் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வருகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலி நிறைவேற்றப்படுகின்ற பொழுது விண்ணகம் மண்ணகத்திற்கு இறங்கி வருகிறது. அந்த தெய்வீகத்தை நாம் கண்டுகொள்ளுகிறோம். இந்த பலியிலே இந்த தெய்வீகத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எந்த செராஃபிக் மாஸ் அசோசியேஷன் அல்லது செராஃபிக் திருப்பலி குழுமம் என்ற குழுமமானது இந்த ஒரு அற்புதமான அடிப்படையிலிருந்து ஒரு பெண்மணி, சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த குழுமத்தை, இந்த அசோசியேஷனை நிறுவினார்கள், தோற்றுவித்தார்கள். அவருடைய பெயர் ரபிரே டா போல்ஜர் என்பது அவரது பெயர். அவர் ஒரு பெண்மணி. மறைபரப்பு பணியிலே, அதுவும் கப்புச்சின் துறவிகளுடைய மறைபரப்பு பணியிலே அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள். இந்த மறைபரப்பு பணியை தாங்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள். இந்த மறைபரப்பு பணிக்காக ஏதாவது செய்ய வேண்டும், இவர்களுக்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று நினைத்த இந்த பெண்மணி ரபிரே டா போல்ஜர் என்பவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இதை தொடங்கினார்கள். இதை தொடங்கி இப்பொழுது 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டுகளை கடந்த இந்த திருப்பலி குழுமம் நமது திருத்தந்தையர்கள், குறிப்பாக 13ஆம் சிங்கராயர் இவருடைய அங்கீகாரத்தையும், புனித 10ஆம் பத்திநாதர், 14ஆம் ஆசீர்வாதப்பர், 11ஆம் பத்திநாதர் போன்ற இந்த திருத்தந்தையர்களுடைய அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாராட்டுகளையும் ஆதரவையும் பெற்ற ஒரு அசோசியேஷன், திருப்பலி குழுமமாக இந்த குழுமமானது இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதில் இணைந்திருக்கிறவர்கள் வழங்குகின்ற காணிக்கையானது கப்புச்சின் துறவிகளால் நடத்தப்படுகின்ற மறைபரப்பு பணிக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, தேவ அழைத்தல்களை ஊக்குவிப்பதற்கும் தேவ அழைத்தல்களை உருவாக்குவதற்கும் இந்த பணமானது பயன்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் இது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது, இது நம்முடைய பொறுப்பு. அதாவது நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி இறை மக்களின் ஒரு அடிப்படையான கடமையாக இருக்கிறது. எனவே யாவரும் தங்களையே ஆழ்ந்து உள்ளரங்கமாக புதுப்பிக்குமாறு 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் எல்லோரையும் அழைக்கிறது. இவ்வாறு அனைவரும் நற்செய்தியை பரப்ப தாங்கள் கொண்டுள்ள பொறுப்பை பற்றி உயிருள்ள உணர்வு பெற்று எல்லா இனத்தவருக்கும் மறைபோதக பணியிலே தங்களுக்குரிய பங்கை ஏற்பார்களாக என்று இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம், பொது சங்கமும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த அசோசியேஷன், இந்த செராஃபிக் திருப்பலி குடும்பத்தில் சேர்ந்தால் இந்த மறைப்பணியிலே பங்கு கொள்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு, உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இது வழங்கப்படுகின்றது. இன்றைய தினத்தில் இந்த உலகம் முழுவதும் 108 நாடுகளுக்கு மேல் கப்புச்சின் சபையினர்கள் வாழ்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் 2500 கப்புச்சின் துறவிகள் 76 நாடுகளிலே மறைபரப்பு பணியை நேரடியாக ஈடுபட்டு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து 200 கப்புச்சின் துறவிகள் ஆப்பிரிக்காவிலே, சிம்பாப்வேயிலே, பொலாவாய், சிமியூயா, கோவிமெனியோனி, எத்தியோப்பியா, டன்சானியா, புர்கினஃபாசா மற்றும் அரேபிய நாடுகள், மலேசியா, இலங்கை போன்ற இடங்களிலும் நமது இந்திய நாட்டிலிருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் கப்புச்சின் சபையினர். இதன் மூலமாக மருத்துவமனைகள், குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லங்களை நடத்தி இலவச சட்ட உதவியை வழங்கி இன்னும் கல்வி பணிகளையும் செய்து சமுதாய பணிகளையும் இறைப்பணியை இணைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதில் சேருகின்ற பொழுது இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை அளிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களை, உங்களுடைய தாராள ஜபமும் பொருளுதவியும் உங்களுடைய தியாக மனப்பான்மையும் இந்த மறைபரப்பு பணி நடைபெறுவதற்கு மிகுந்த ஒரு தேவையாக இருக்கின்றது. இதில் நீங்கள் இணைகின்ற பொழுது உங்களுக்கு வேறு என்ன பலன் உண்டு என்றால், நிறைந்த பலன். என்ன பலன் என்றால், இதில் இணைந்திருக்கிற பொழுது
நீங்கள் இது ஒரு ஆன்மீக அருள் வழங்கும் குடும்பம், அந்த குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள். இது ஒரு ஆன்மீக குடும்பம், இந்த ஆன்மீக குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக நீங்கள் இருக்கிறீர்கள். எஸ்எம்ஐ சுருக்கமாக அழைக்கிறோம் எஸ்எம்ஐ என்று. இந்த எஸ்எம்ஐயினுடைய உறுப்பினர்கள் தினமும் உலகெங்கும் உள்ள 6850 கப்புச்சின் துறவிகளால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற திருப்பலியின் பலனை பெறுகிறார்கள். உலகெங்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற கப்புச்சின் துறவிகளால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற திருப்பலியின் ஆன்மீக பலனை இதில் இணைந்திருக்கிறவர்கள் பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தினமும் 10,206 கப்புச்சின் துறவிகளின் ஜெப உதவிகளையும் அன்றாடம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதில் இணைகின்ற பொழுது இந்த ஜெப உதவி, இந்த ஆன்மீக பலன்கள் உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்ல, போர்ச்சுங்குலா பரிபூரண பலன். இந்த பரிபூரண பலன் என்றால், பரிபூரண என்றால் முழுமையான ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. அது என்ன முழுமையான பலன் என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு, நம்முடைய பாவங்களுக்கு முழுமையான மன்னிப்பு, அதுதான் அந்த பரிபூரண பலன் என்று சொல்லப்படுகிறது. போர்ச்சுங்குலாவிலே புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய பேராலயம் அங்கு இருக்கிறது. அந்த போர்ச்சுங்குலா ஆலயத்திலே தான் இந்த பரிபூரண பலனை இயேசு நம் அன்னை மரியா மூலமாக பெற்றுக்கொள்ளும்படி அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவிடம் இந்த காட்சியிலே புனித பிரான்சிஸ் அசிசியார் கேட்கப்பட்டது. இயேசு கேட்டார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த ஆலயத்திற்கு வருகிறவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு வரத்தை தாரும் என்று கேட்டார். அந்த வரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது இருந்த திருத்தந்தையரிடத்திலே அதற்கான அனுமதியை பெற்று போர்ச்சுங்குலா பரிபூர்ண பலனானது அங்கு வழங்கப்படுகிறது. ஆகவே அங்கு செல்லுகிறவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி கப்புச்சின் துறவிகள் வாழுகின்ற இல்லங்களில் இருக்கின்ற ஆலயத்திற்கு வந்து நல்ல பாவசிங்கீர்த்தனம் செய்து நற்கரணை உட்கொண்டு பாப்பானவருடைய கருத்துகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது இந்த பலன் கிடைக்கிறது. மேலும் ஆண்டுதோறும் 6 பரிபூரண பலன்களும் மரண நேரத்தில் 1 பரிபூரண பலனும் இதில் கிடைக்கிறது. உறுப்பினராகி கப்புச்சின் தேவ அழைத்தலுக்காகவும் மறைபரப்பு பணிக்காகவும் நீங்கள் இதன் மூலமாக உதவி செய்ய இருக்கிறீர்கள். உங்களுடைய காணிக்கை முழுமையாக இந்த பணிக்காக அனுப்பப்படுகின்றது. உங்களுக்கு இதில் இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு செராஃபிக் மாஸ் அசோசியேஷனுடைய சான்றிதழும் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த சான்றிதழை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த ஆன்மீக குழுமத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த சான்றிதழ் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும், ஒரு ஞாபகமாக இருக்கும். இந்த சான்றிதழை நீங்கள் என்ன செய்யலாம், பலருக்கும் வாங்கி கொடுக்கலாம். பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகளை அனுப்புகிறீர்கள், வாழ்த்து சொல்லுகிறீர்கள், அவர்களுக்கு பரிசுகள் அளிக்கிறீர்கள். இதை ஒரு ஆன்மீக பரிசாக அளிக்கலாம். அவர்களை இதில் இணைத்து விடுவதன் மூலமாக ஒரு ஆன்மீக பலனை, ஆன்மீக பரிசை நீங்கள் அவர்களுக்கு அளிக்க முடியும். திருமண நாள் போன்ற நல்ல விழாக்களுக்கு மற்றவர்களை வாழ்த்துவதற்காக, உறவினர்களை நண்பர்களை வாழ்த்துவதற்காக நீங்கள் அவர்களையும் இதில் இணைத்து இதை அவர்களுக்கு பரிசாக வாங்கி அளிக்கலாம். இது ஒரு புனிதமான பரிசாக நீங்கள் கருதலாம் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த செராஃபிக் மாஸ் அசோசியேஷன், செராஃபிக் திருப்பலி குழுமத்திலே உங்களையும் இணைத்து கொண்டு கப்புச்சின் துறவிகளுடைய மறைபரப்பு பணியையும் தேவ அழைத்தலையும் தாங்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த அந்தோனியார் திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை இயேசுராஜ் அவர்களுக்கும் இதை பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இறை ஆசிரியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆமென். இந்த திருப்பலி இன்றைக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்து நல்ல மறைவுரை வழங்கிய அருள் தந்தை சாம்சன் அடிகளார், இவர் குருவாக்கி கொஞ்ச நாளிலேயே எங்களுடைய சபையினுடைய அதிபர் தந்தைக்கு செயலராக இருந்தார். அதனை தொடர்ந்து வெளிநாட்டிற்கு சென்று கோட்பாட்டு இறையியல் அப்படின்னு சொல்லி சிஸ்டமேட்டிக் தியாலஜி அதில் போய் மேற்படிப்பை படித்து இப்போது தாயகம் திரும்பி இருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக நமது நன்றியினை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பாசமிகு புறத்தாக்குடி பங்கு தந்தை சகாயராஜ் அடிகளார் எப்போதுமே நம்மோடு இருக்கிறவர், அந்தோனியாருடைய அன்பு பக்தர், அவருக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் அப்பங்களுக்கான காணிக்கை வழங்கியவர்கள் கே நகரை சார்ந்த ரூபி சவரி ராயன், கே நகரை சார்ந்த PS பிரான்சிஸ், திருச்சியை சார்ந்த மார்கரேட்,
கம்பரசம்பேட்டையைச் சார்ந்த திருமதி கிளாரா குடும்பத்தினர், நத்தமாடிப்பட்டியைச் சேர்ந்த பி. லில்லி கிரேசி குடும்பத்தினர், இவர்கள் அனைவருக்கும் நமது நன்றியினை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். சென்ற வாரம் குருமான் அவர்களுக்காக நன்கொடை கொடுத்தவர்கள் ஹெலன் பிரான்சிஸ் திருச்சியைச் சேர்ந்தவர், லால்குடியைச் சார்ந்த தீனா ஃபேமிலி, உறையூரை சார்ந்த என் மோசஸ், கருமண்டபத்தை சார்ந்த டொமினிக், பாலக்கரை சார்ந்த ஜேசுராஜ், இவர்களுக்கும் நமது நன்றியினை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி இறையடியார் தந்தை ஜான் பீட்டர் அவருடைய நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. காலை 9 மணிக்கு கருத்தரங்கம், அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை, திருப்பலி, கல்லறையில் ஜெபம் ஆகியவைகள் நடைபெறுகின்றன. பின்பு அனைவருக்குமே மதிய உணவு வழங்கப்படுகிறது. இத்திருப்பலியிலே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த இந்த காணிக்கை அந்த உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஒருவேளை இன்னும் உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இங்கே திருப்பலியின் பிறகும் இந்த 2 இடங்களிலும் கூடைகள் வைக்கப்படுகின்றன. அவற்றில் உங்களது காணிக்கையை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இம்மாதம் 16ஆம் தேதி இன்று முதல் செவ்வாய்க்கிழமை, அடுத்த 2வது செவ்வாய்க்கிழமை, 3வது செவ்வாய்க்கிழமை நமது புனிதர் அந்தோணியாருடைய திருவிழாவுக்கு 13 வார செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றம். வர செவ்வாய் இல்லை, அடுத்த செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியார் திருவிழாவுக்கு நாம் கொடியேற்றுகிறோம். எனவே அன்று திரளாக இத்திருப்பலியிலும் கொடியேற்ற நிகழ்விலும் கலந்து கொண்டு புனிதரின் அருள் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்னும் கேலண்டர்கள், புத்தகங்கள் போன்றவைகள் நமது திருத்தல கடையில் இருக்கின்றன. அவைகளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகள் திருக்காவலூர் மற்றும் பத்தாலப்பேட்டை போன்ற பங்குகளில் பங்கு தந்தையரின் அன்பான அழைப்பு மற்றும் ஊர் மக்களின் தாராள அழைப்பின் பேரில் அமலாசிரம துறவிகள் நாங்கள் சென்று அவருடைய இல்லங்களை ஆசீர்வதித்தோம். விளைவாக அவர்கள் எங்களுக்கு போதுமான அளவு நெல்லை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே பங்கு தந்தையர் அனைவருக்கும், மற்றபடி பங்கு மக்கள் அனைவருக்கும், இதில் ஆர்வமாய் உதவி செய்த அனைத்து உபகாரிகளுக்கும் அமலாசிரம துறவிகள் பெயரால் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இலவச உள நல உதவிகள், ஃப்ரீ கவுன்சிலிங் ரொம்ப நாளாக நம்ம கொடுக்காம இருந்தோம், இப்போது மீண்டும் ஆரம்பிக்கின்றோம். எனவே காலை 10 மணியிலிருந்து மாலை வரையிலும் 2 கவுன்சிலர்ஸ், இதற்காக படித்தவர்கள் 2 பேர் அங்கே நமது வரவேற்பகத்தில் உங்களுக்காக காத்திருப்பார்கள். நீங்கள் ஒருவேளை இத்தகைய உதவிகளை பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து இவருடைய சேவையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து பாவ சங்கீதனம் என்னும் அருட்சாதனத்தையும் நீங்கள் இத்திருத்தலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு 4-5 சாட்சி கடிதங்கள் விரைவாக வாசித்து விடுகிறேன், சரிங்களா? எனது பெயர் பிரியா. 28/2/21 அன்று சர்ச்சுக்கு போயிட்டு பின்பு ஃபங்க்ஷன் போன போது கையில் என்னிடம் இருந்து நகையை காணவில்லை. அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டேன், சாட்சி சொல்கிறேன், கிடைக்க செய்யுங்க என்று வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது மறுபடியும் மீண்டும் பொன்மலை சர்ச்சுக்கு நான் சென்று போய் தேடிய போது நான் என்னுடைய வண்டியை விட்டு இறங்கி பார்த்தபோது என்னுடைய கை செயின் நான் விட்டு வந்த இடத்திலேயே இருந்தது. பரிந்து பேசி இதை பெற்றுக் கொடுத்த புனித அந்தோணியாருக்கு எனது நன்றி. 2 வருடங்களுக்கு முன்பு நான் கர்ப்பமாக இருந்தேன். 9வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தண்ணீர் அளவு குறைவாக இருப்பதாக டாக்டர் சொன்னார். புனித அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டேன். மீண்டும் 4 நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்கிற போது எல்லாம் நார்மலாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்று வந்தது. புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால், ஆசீர்வாதத்தால் அனைத்தும் நன்மையாகவே நிகழ்ந்திருக்கிறது. எனது மனைவி 2 மாதங்களுக்கு தூக்கமின்மையின் காரணமாக மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். இப்போது அது சரியாகிவிட்டது என்று சொல்லி மேலவாளாடியைச் சேர்ந்த ஹெர்பர்ட் ஆண்டன் ராஜ் என்பவர் சொல்கிறார். எனது மகன் மியான்மர் நாட்டில் சிக்கி கொண்டிருந்த போது வர முடியாத சூழ்நிலையில் இருந்தார். பின்பு அவர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் என் இல்லத்திற்கு பத்திரமாக வந்து சேர்ந்திருக்கிறார். இதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எனது கர்ப்பப்பையில் பேரெல்லாம் இல்லை, எனக்கு கர்ப்பப்பையில் நீண்ட நாளாக பிரச்சனை இருந்து வந்தது. டாக்டர்கள் எனக்கு கேன்சராக இருக்கும் என்று கூறினார்கள். ஸ்கேன் செய்து பார்த்தால்தான் தெரியும் என்றும் கூறினார்கள். ஸ்கேன் பண்ணினோம், மேலும் சில டெஸ்ட்டுகளையும் எடுத்தோம். ஆனால் கர்ப்பப்பையில் எந்த நோயும் இல்லை. சாதாரண மருத்துவ சிகிச்சையிலேயே எனக்கு பூரண குணம் கிடைத்தது. பரிந்து பேசிய புனித அந்தோணியாருக்கு எனது நன்றி. என் பெயர் ஜெயசீலி.
என் கணவர் பெயர் ஜெரோம் ராஜா. கடந்த 2018ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. பிறகு குழந்தை வேண்டி டாக்டரிடம் சென்றோம். இருவரும் உடல் எடை குறைக்க வேண்டும், இல்லையெனில் குழந்தை உருவாகாது என்று கூறினார்கள். எனவே அந்தோணியாரோடு உருக்கமாக மன்றாடினோம். தொடர்ந்து 9 வாரங்கள் ஒருத்திலிருந்து அந்தோணியார் கோவிலுக்கு வருவதாகவும் குழந்தை தரித்தால் சாட்சி சொல்வதாகவும் இருவரும் முடிவும் செய்தோம். 9 வாரங்கள் ஒருத்தல் ஆரம்பித்தோம். ஆனால் 9 வாரங்கள் முடிவதற்கு முன்னரே குழந்தை உருவாகி வளர்ந்தது. கோடி அற்புதருக்கு கோடான நன்றிகள். என் கணவர் பதவி உயர்வுக்காகவும் வேண்டியிருந்தோம். உடனே பதவி உயர்வும் கிடைத்தது. இப்போது என் குழந்தைக்கு 1 வயது ஆகிறது என்று சொல்லி நன்றி சொல்லுகிறார்கள். இன்னும் ஒன்று, புனித அந்தோணியாருக்கு நன்றி கூறுகிறோம். திருச்சி காட்டூரில் உள்ள பின் நகரில் வசிக்கிற திரு டேவிட் ராஜன், பரிமளா ராணி ஆகிய நாங்கள் மருமகள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் சாட்சி சொல்வதாக வேண்டிக் கொண்டோம். இப்பொழுது என் மருமகளுக்கு சுகப்பிரசவமாகி பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பரிந்து பேசிய கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு எனது நன்றிகள். எனது மகன் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறான். 4 ஆண்டுகளுக்கு முன்பு எனது மகனுக்கு வயிற்றில் வலி இருந்ததால் அந்த நாட்டிலேயே டாக்டரை பார்த்து அனைத்து டெஸ்ட்டுகளும் எடுத்திருக்கிறார்கள். சோதனையில் வயிற்றில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது, கேன்சராக இருக்கலாம் என்று சந்தேகித்து மேற்கொண்ட டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். என் மகன் எனக்கு போன் செய்து நடந்தவற்றையெல்லாம் கூறி, நான் நேராக சென்னைக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு வந்துவிடுகிறேன், நீங்களும் அங்கு வாருங்கள் என்று கூறினார். நான் நமது ஊருக்கு வந்துவிட்டு இங்குள்ள டாக்டரிடம் காண்பித்து கொண்டு பிறகு முடிவு செய்வோம் என்றேன். அவரும் எனது ஊருக்கு வந்தார். என் ஊரில் உள்ள ஒரு டாக்டரிடம் சென்று காண்பித்தோம். அவர் வயிற்றில் ஸ்கேன் எடுக்க செய்தார். ஸ்கேன் எடுக்கும்போது நானும் அருகில் இருந்தேன். ஸ்கேன் டாக்டர், இதற்கு முன்பு ஏதாவது ஆப்ரேஷன் செய்திருக்கிறீர்களா? குடற்பகுதியில் பெரிய வெட்டுக்காயம் போல் தெரிகிறது என்றார். எனக்கு பயம் கவ்விக்கொண்டது. அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுக்க சொன்ன டாக்டரிடம் வந்து காண்பித்தோம். அவர் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் என்று எனக்கு இந்த உலகமே இருண்டது போல இருந்தது. மீண்டும் அந்தோணியாரிடம் அந்த வியாதியை எனக்கு கொடுத்து விடுங்கள், என் மகனை காப்பாற்றி விடுங்கள் என்று அழுது மன்றாடினேன். பிறகு சிடி ஸ்கேன் எடுத்து அதே டாக்டரிடம் காண்பித்தோம். அவர் ஒன்றும் பயப்பட வேண்டாம், சில காலம் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் போதும், அனைத்தும் சரியாகிவிடும் என்றார். சில மாதங்களுக்கு அந்த டாக்டர் கூறிய மாத்திரைகளை என் மகன் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது முற்றிலும் குணமடைந்து அந்தோணியாருடைய அற்புதத்தில் நலமுடன் இருக்கிறார். பிறகு 2 ஆண்டுகள் கழித்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அனைத்தும் சரியாகிவிட்டன. பரிந்து பேசிய கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு எங்களது குடும்ப நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் ஒரு சாட்சி இருக்குது, அது கொஞ்சம் பெரிய சாட்சி, அடுத்த வாரம் வாசிக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிரியருக்காக இந்த செராபிக் மாஸ் அசோசியேஷன் பற்றிய துண்டு பிரசுரங்கள் பின்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன. அவையில் எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் தந்தை செல்வராஜ் அடிகளாரை அணுகவும். நன்றி. அன்பிற்குரியவர்களே, ஒரு சில வார்த்தைகள். இந்த நாளிலே வாய்ப்பு கொடுத்த திருத்தல அதிபர் தந்தை பாசமிகு அருட்தந்தை ஜேசுராஜ் அவர்களுக்கும் மற்ற அருட்தந்தையர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து என்னுடைய குருத்துவ பணிக்காகவும் ஆசிரியர் பணிக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாகிய இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை என்றும் பின்பற்ற செய்தருளும். உம்மை இடைவிடாத பற்று அன்புடன் வழிபடவும் தளரா அன்பினால் அனைவருக்கும் நாங்கள் நன்மை செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம்
உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள் செய்ய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர்
ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்றால் நாங்கள் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்கி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.